Hello friends, this is R. Akash with Bhuvaneshwari K, students of 3rd year BA Defense and Strategic Studies from Guru Nanak College of Arts and Science. The topic which we are going to discuss is NATO bombing of Yugoslavia from the subject Limited Wars. NATO bombing on Yugoslavia. இந்த நாட்டோங்கிற ஆர்கனைசேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்புறம் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மொத்தமாக தான் இந்த நாட்டோங்கிற ஆர்கனைசேஷன். நாட்டோங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் யுகோஸ்லேவியாங்கிற கண்ட்ரி மேலே ஏன் வார் எடுக்கணும்? யுகோஸ்லேவியாங்கிற கண்ட்ரி கொசோவோங்கிற கண்ட்ரியை கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கொசோவோங்கிற கண்ட்ரியை யுகோஸ்லேவியா கிட்டேருந்து விடுவிக்க தான் இந்த நாட்டோங்கிற ஆர்கனைசேஷன் 24th March 1999 ஜூன் 10, 1999 வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. யுஎஸ்ஏ இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் நோபல் ஆன்வில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாட்டோ இதே ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் அலைட் ஃபோர்ஸ்னு பேர் வச்சுருந்தாங்க. பேக்ரவுண்ட்: யுகோஸ்லேவியாங்கிற நாடு கொசோவோங்கிற நாடை ஏன் கேப்சர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கொசோவோக்கு சப்போர்ட்டாக நாட்டோங்கிற இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் எதுக்காக சப்போர்ட்டுக்கு வந்தாங்கிறத பார்க்கலாம். நாட்டோ பாம்பிங் ஆன் யுகோஸ்லேவியாவோட பேக்ரவுண்டை பார்க்கலாம். 1912 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செர்பியா கொசோவாலாம் பார்த்தீங்கன்னா யுகோஸ்லேவியா கீழே இருந்துச்சு. அப்புறம் யுகோஸ்லேவியா எப்போ சின்ன சின்ன நாடுகளாக டிவைட் ஆக ஆரம்பிச்சதோ செர்பியா கொசோவாலாம் தனி நாடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொசோவாங்கிற இந்த சின்ன பகுதி செர்பியா கீழே இருந்தது. இப்போது செர்பியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாழ்கிற மக்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ். பட் கொசோவாவில் அதிக அளவு வாழ்கிற மக்கள் அல்பேனியன் முஸ்லீம்ஸ். கொசோவா மக்கள் நாங்கள் தனி நாடாக போய்க்கிறோம் அப்படின்னு செர்பியன்ஸ்கிட்ட கேட்கும்போது செர்பியன் கிறிஸ்டின்ஸ் அதுக்கு ஒத்துக்கலை. அதுக்காக கொசோவன் மக்களை கொன்று குவிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்காக கொசோவா மக்கள் பார்த்தீங்கன்னா கொசோவன் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு தனியாகவே ஒரு ஆர்மி அவங்களுக்காகவே உருவாக்கிக்கிட்டாங்க. பட் அப்போது செர்பியன்ஸ் அவங்களோட ஆர்மியை வச்சு கொசோவன் மக்களை அதிக அளவில் கொன்று குவிச்சாங்க. எங்கெங்கெல்லாம் வெளியே அல்பேனியன் முஸ்லீம்ஸை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் அல்பேனியன் முஸ்லீம்ஸ் கொல்லப்பட்டாங்க. ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் கூட ஓப்பன் பண்ண விடலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு, ஒரு இடம், கொசோவாங்கிற ஒரு இடம் ஆக்கிரமிப்பு பண்ணனால செர்பியன்ஸ் மேலே எல்லாருமே கோபமாக இருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் உள்நாட்டு போரை இவ்வளோ சீரியஸாக கொண்டு போகிறாங்க? யூரோப்பில் நடந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போர்னா அது இந்த செர்பியன் வார் தான். ஸோ இந்த செர்பியன் வாரை நிறுத்தணும், யுகோஸ்லேவியாவில் நடக்கிற இவ்வளோ பெரிய வாரை நிறுத்தணுங்கிற ஒரு காரணத்தினால தான் நாட்டோ செர்பியா மேலே பாம்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. கோல்ஸ்: 12th April 1999 பார்த்தீங்கன்னா நாட்டோ அஃபீஷியல்ஸ்லாம் சில கோல்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது யுகோஸ்லேவியா வாரை வின் பண்ணணும்னா இந்த கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். அந்த கோல்ஸை என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க போகிறோம், செர்பியாங்கிற கண்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ எதுக்கு மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னா கொசோவோங்கிற பகுதியில் பீஸை கொண்டு வரதுக்காக. இதான் அவங்களோட ஃபஸ்ட்டு கோலாக இருந்துச்சு. செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா செர்பியன் மிலிட்ரியை கொசோவோங்கிற நாட்டிலேருந்து மொத்தமாக வெளியே கொண்டு வரது தான் அவங்களோட செகண்ட் கோலாக இருந்தது. தேர்ட் கோல் பார்த்தீங்கன்னா கொசோவோங்கிற கண்ட்ரியில் அமைதி நிலைநாட்டுறது தான் அவங்களோட தேர்ட் கோலாக இருந்தது. ஃபோர்த்து கோல் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸ், அதாவது ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் அகதிகளாக மற்ற நாட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி அகதிகளாக மற்ற நாட்டுக்கு போன மக்களை மறுபடியும் பத்திரமாக கொசோவோக்கு கொண்டு வரது தான் அவங்களோட ஃபோர்த்து கோலாக இருந்தது. ஃபிஃப்த்து கோல் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் அ பொலிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க், அதாவது கொசோவோங்கிற நாடு தனி நாடாக உருவாகுது. ஸோ அந்த நாடுக்கு இன்டர்நேஷ்னல் லா பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க்கை ஏற்படுத்தி தரது தான் நாட்டோவோட முக்கியமான 5 கோல்ஸாக இருந்தது. ஸ்ட்ராட்டஜி: ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போர் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ், பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது எங்கே அடிக்கணும், எந்தெந்த ஃபோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாட்டோ செர்பியாவுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி நாட்டோ ஃபோர்ஸஸ்க்கு ஆப்போசிட்டாக செர்பியா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னு இப்போ பார்க்கலாம். நாட்டோ யுகோஸ்லேவியாவுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நாட்டோ யுகோஸ்லேவியாவுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஏர் அட்டாகை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு யுகோஸ்லேவியாவோட எல்லா மிலிட்ரி பேஸஸையும் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அவங்க அட்டாக் பண்ண தேர்ட் டேவே பார்த்தீங்கன்னா யுகோஸ்லேவியா செர்பியாவோட எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி பேசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் யுகோஸ்லேவியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா கொசோவன் லிபரேஷன் ஆர்மிக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாட்டோ அது மட்டும் இல்லாமல் செர்பியாவோட பிரிட்ஜஸ், ஸ்கூல்ஸ், மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ், மிலிட்ரி ஃபேக்ட்ரிஸ் அப்படி எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நாட்டோ அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் டார்கெட்ஸான பவர் பிளான்ஸ், வாட்டர் ப்ராசஸிங் பிளான்ஸ் அப்படி எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டாங்க. இது செர்பியாவுக்கு எக்கனாமிக் வைஸாகவும் சரி, என்விரான்மெண்டல் வைஸாகவும் சரி ஒரு மிகப்பெரிய டிராபேக்கை ஏற்படுத்திச்சு. யுகோஸ்லேவியாவோட ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். யுகோஸ்லேவியா மிலிட்ரி வைஸாக எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ணாமல் சிவிலியன்ஸை வச்சு மட்டுமே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது
சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுறது, அல்பேனியன்ஸை கொல்றது, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 லட்சம் அல்பேனியன்ஸை வந்து யுகோஸ்லேவியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா கொசோவால கொண்டிருக்காங்க. 8,50,000 வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸாக மற்ற கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க. இதுக்கு யுகோஸ்லேவியன் ஆர்மி வச்ச ஆப்ரேஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஹார்ஷூ. ஸோ இந்த ஆப்ரேஷன் ஹார்ஷூ வச்சு நாட்டோக்கும் சரி கொசோவன் லிபரேஷன் ஆர்மிக்கும் சரி சிவிலியன்ஸை வச்சு தலைவலி ஏற்படுத்துறது தான் யுகோஸ்லேவியன் ஆர்மியோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. டேமேஜ் அண்ட் எக்கனாமிக் லாஸ். நாட்டோவோட ஆப்ரேஷனால் யுகோஸ்லேவியாவில் எவ்வளோ டேமேஜ் ஆச்சு, அதனால் என்ன எக்கனாமிக் லாஸ் ஆச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். நாட்டோவோட பாம்பிங்கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யுகோஸ்லேவியாவில் $100 பில்லியன் வரைக்கும் டேமேஜ் ஆச்சு. 2000 கணக்குப்படி கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் வரைக்கும் தான் அவங்க ரிப்பேர் பண்ண முடிஞ்சிருக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆனதில் வெறும் 5% மட்டும்தான். நாட்டோக்கு இந்த வார்னால் எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 29.6 பில்லியன். அதாவது நாட்டோவோட மிலிட்ரி ட்ரூப்ஸாக இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி கேஷுவாலிட்டிஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஏர்கிராஃப்ட்ஸ், அவங்களோட பாம்ஸ், இதெல்லாம் வந்து நாட்டோக்கு 29.6 பில்லியன் வரைக்கும் லாஸஸ் ஏற்படுத்தியிருக்கு. யுகோஸ்லேவியா கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரோட்ஸ், ரயில்வேஸ், கிட்டத்தட்ட 25,000 ஹோம்ஸ், 69 ஸ்கூல்ஸ், 176 கல்ச்சரல் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19 ஹாஸ்பிட்டல், 20 ஹெல்த் கேர் சென்டர்ஸ், ஆக இவ்வளவோ அந்த பீப்புளுக்கான லாஸ், அந்த கவர்மெண்ட்டுக்கான லாஸ். ஸோ இந்த வார் நாட்டோ பாம்பிங் ஆன் யுகோஸ்லேவியா, இந்த வார்னால் கிட்டத்தட்ட யுகோஸ்லேவியா கண்ட்ரியாக இருக்கட்டும், அந்த பீப்புளாக இருக்கட்டும் ரொம்ப சஃபராக இருக்காங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் தி கேம்பெயின். என்னன்னா வந்து யுகோஸ்லேவியாவில் இருக்கிற செர்பியாவுக்கும் கொசோவாக்கும் வார் வந்து கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இருந்தாலும் நாட்டோவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உள்ள தலையிட்டது வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம்க்கு உள்ளாகப்பட்டது. அது என்ன கிரிட்டிசிசம்னு பார்க்கலாம். April 12, 1999 பார்த்தீங்கன்னா யுகோஸ்லேவியா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நாட்டோவோட 10 மெம்பர் கண்ட்ரிஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே, இட்டாலி, கனடா, நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதாவது எதை வச்சு கேஸ் போட்டிருந்தாங்களா, ஆர்டிகல் 9 ஆஃப் 1948 ஜீனோசைட் கன்வென்ஷன். அதாவது ஒரு உள்நாட்டு பிரச்சனையில் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது. பட் நாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு எங்களோட உள்நாட்டு பிரச்சனை தலையிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நாடுகள் மேலே பார்த்தீங்கன்னா யுகோஸ்லேவியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நாட்டோவோட 4 நேஷன்ஸான யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி கோர்ட்டோட ஆப்ஷனல் காஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் பிரிட்டனும் ஸ்பெயினும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அதே காரணத்தை வச்சு வெளியே வந்துட்டாங்க. அதாவது ஆப்ஷனல் காஸ்ட்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட இன்டர்நேஷ்னல் லா படி தான் அங்கே வார் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ப்ரூஃப்லாம் காட்டிட்டு அந்த கேஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க. பட் மற்ற 4 கண்ட்ரிஸ் வந்து இந்த கேஸை விட்டு வெளியே வர முடியல. பட் மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இந்த 4 கண்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த 4 கண்ட்ரிஸ் மேலேயும் இன்டர்நேஷ்னல் லா படியும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸாலையும் எந்த ஒரு கேஸுமே போட முடியல. ஏன்னா வந்து நாட்டோ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில் நாங்கள் ஹியூமானிட்டேரியன் இன்டர்வென்ஷனில் தான் போனோம். அதாவது அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த இடத்துல வந்து பீஸ் கீப் அப் பண்ணுறதுக்கும் அந்த மக்களை கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக மட்டும்தான் நாங்கள் வார் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிட்டிசிசமும் இந்த கேஸ்லேருந்து வந்து நாட்டோ வந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டோ பாம்பிங் ஆன் யுகோஸ்லேவியாவோட பேக்ரவுண்ட் என்ன, 2 கண்ட்ரிஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, நாட்டோ எதுக்காக உள்ளே வந்தாங்க, இதனால் வந்து யுகோஸ்லேவியாவில் எவ்வளோ எக்கனாமிக் லாஸ் ஆச்சு, அதெல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.